ஹலோ மக்களே! திரு லக்ஷ்மி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம தெருவுக்கு லக்ஷ்மி அவங்க வீட்லயே இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் தெரிய வருது. நம்ம மயிலும் லக்ஷ்மி கிட்ட வந்து திரு எல்லாத்தையும் பத்தி கேட்க ஆரம்பிச்சுட்டாமா. நான் எப்படி இந்த வீட்ல இருக்கக்கூடிய மகா தான் அந்த லக்ஷ்மி அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே சமயத்துல நீ வந்து அவனோட உயிர காப்பாத்துறதுக்காண்டி ஒரு பரிகார பூஜை பண்ண. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட அந்த பூஜைய முடிச்சுட்டு உனக்கு குங்குமத்த வச்சது அந்த லக்ஷ்மி தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் லக்ஷ்மி கிட்ட பேசிட்டு இருந்த நம்ம மயில பத்தி நம்ம திருவுக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சுட்டு திரு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இத்தனை வருஷமா என் கூடயே இருந்துட்டு இந்த மயில் என்னையே ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு திரு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவனுக்கு நேத்து வந்து அந்த லக்ஷ்மி தான் முக்கியமா போச்சா அப்படின்னு நம்ம திருவும் மயில சரியா வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதிகாரியும் நம்ம தெருவுக்கிட்ட நீங்க தேடிட்டு இருந்த லக்ஷ்மி உங்க வீட்லயே தான் வந்திருக்கா அப்படி சொன்ன உடனே நம்ம திரு அப்படியே குழம்பி போய் நிக்கிறாங்க. இப்ப என்ன செய்யுது, அந்த அதிகாரி வேற இந்த வீட்டில தான் இருக்கான்னு சொல்றாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சமயம் அது மகாவா தான் இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. மகாவை தான் நம்ம இது வரைக்கும் முகத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு மகாவோட ரூமுக்கே வந்துடுறாங்க. ஆனா நம்ம லக்ஷ்மியும் அந்த பூஜையே பண்ணதுக்கு தயாராயிட்டு எப்படியாவது திருவோட கண்ணில் நம்ம படவே கூடாது, திருவுக்கு மட்டும் நம்ம இங்க இருக்கக்கூடிய விஷயம் தெரியவே கூடாது, ஆனா அவங்களோட பரிகார பூஜையை நல்லபடியா இத்தனை நாட்கள் நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. இதை நம்ம திரு பார்த்துட்டாங்க. திரு லக்ஷ்மியை அவங்க வீட்டில் பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதே சமயத்தில் இப்போ மட்டும் லக்ஷ்மி நம்மளை பார்த்தா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவா. அதனால நம்ம அவளை பார்த்த மாதிரி இந்த இடத்துல காட்டிக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப அவங்களோட ரூமுக்கு மறுபடியும் போய் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக மயிலும் அந்த இடத்துல வந்து நிற்கும்போது நம்ம திருவும் மயில் கிட்ட, மயில் வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் யாரோ ஒருத்தங்க எனக்கு குங்குமத்தை வச்சுட்டு போன மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அது யார் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம மயில் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட மயிலும், என்ன பேசுகிற திரு, நீ எதை பற்றி சொல்கிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது நம்ம திருவோம், உனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லு அப்படின்னு நம்ம மயில் கிட்ட கேட்கும்போது மயிலும் தடுமாறிட்டே இருக்காங்க. அதை கவனிச்ச திருவோம், மயில் எப்போவுமே நல்ல தெளிவாக பேசக்கூடிய ஆள், ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் அவங்ககிட்ட தெரியுது. இவனை பார்த்தா இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் யோசிக்கும் போது மயிலும், சரி திரு, நீ கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மயிலும் அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து, இந்த திரு மகா வந்து கோவிலுக்கு போயிருந்தா அதனால உனக்கு குணம் ஆகணும்னு சொல்லிட்டு இதை தந்தான்னு சொல்லும்போது நம்ம திருவும் எதுக்கு இவன் இப்படியெல்லாம் செய்துட்டு இருக்கான்னு புரியலையே, ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு, ஏதோ ஒன்று கண்டிப்பாக நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மயிலும் சரி எப்படியாவது இன்னைக்கும் இந்த பூஜை சிறப்பாகவே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவுக்கு தெரியாமல் மகாவுக்கு எப்போவுமே ஆதரவாக மயில் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திருவுக்கு மயிலுக்கு மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது. மயிலும் அந்த இடத்துல இருந்து சமாளிச்சுட்டு, சரி திரு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி விடுறாங்க. மயிலும் சரி திரு கொஞ்சம் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி நம்பி நம்ம மகாவை பார்க்கறதுக்காண்டி மயிலும் கிச்சனுக்கே வந்துடுறாங்க. லக்ஷ்மியும் என்னாச்சுன்னா இவ்வளோ நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மயிலும், எனக்கு ஏதோ திருவுக்கு சந்தேகம் வந்துட்டுன்னு தோணுது மகா, நீ எதுக்கும் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திருவும் மயிலோட நடவடிக்கையில் சந்தேகப்பட்டு சரி மயில் என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலான்னு திருவும் கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க. ஆனால் நம்ம மயிலுக்கும் லக்ஷ்மிக்கும் அது தெரிய மாட்டேங்குது. மயிலும் லக்ஷ்மி கிட்ட, என்ன மகா, திரு வந்து என்னெல்லாமோ கேட்க ஆரம்பிச்சிட்டான் என்கிட்ட வந்து, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் யாரோ குங்குமம் வச்சு விட்டாங்க, அது யாரும் உனக்கு ஏதாவது தெரியுமா, எனக்கு என்னவோ லக்ஷ்மி இந்த வீட்டில் தான் இருப்பாளோன்னு தோணுது அப்படி வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன செய்யறது மகா, அவங்கிட்ட போய் நீ லக்ஷ்மின்னு மேரேஜ் பண்ணிட்டு வந்தல அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டிலே மகாங்கிற பேரில் இருக்கான்னு சொல்ல முடியுமா, அப்படி இல்லைன்னா அவனோட உயிருக்கு நல்லபடியாக இருக்கணும், எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அந்த பரிகார பூஜையை பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அந்த பூஜையை பண்ணிட்டு குங்குமத்தை எல்லாம் வச்சது நீ தான் அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே என்னால் தெருக்கிட்ட சொல்ல முடியுமா, அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா திவ்யாவுக்கும் தெருவுக்கும் இந்த மேரேஜ் எல்லாம் நல்லபடியாக நடக்குமா இப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாமே எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இத்தனை வருஷத்தில்
நான் திருவுக்கிட்ட இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே மறைச்சதே இல்லை. திருவும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். அவன்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு மகா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம லக்ஷ்மியும் நீங்கள் எதுக்காக மறைக்கிறீங்க, எல்லாமே அவங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிருந்தா குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்போ தான் இந்த 2 பேரும் நல்லபடியாக சேர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது திவ்யாக்கோட வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கணும். அதுக்கு தானே நம்ம இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிறோம். இந்த பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா நான் எப்படி இருந்தாலுமே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் மயிலுக்கிட்ட பேசிடுறாங்க. இதை நம்ம திரு பின்னாடி இருந்து கவனிச்சிடுறாங்க. திரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லலாம். அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது இது, இந்த மயிலுக்கு அப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எல்லாமே தெரிஞ்ச பிறகு என்கிட்ட இருந்து இவ்வளோ நாளாட்டும் மறைச்சிருக்கான். எவ்வளோ தைரியம் இருக்கணும் இந்த மயிலுக்கு. இது வரைக்கும் லக்ஷ்மி தான் என்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டு இருந்தா. லக்ஷ்மி நேத்து வந்தவா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இத்தனை வருஷம் என் கூடயே இருந்த இந்த மயில் எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்கிட்ட எவ்வளோ வருத்தமாட்டு நான் பேசினேன். லக்ஷ்மி எங்க இருக்கானே தெரியல, எனக்கு பயங்கர குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு அப்படிலாம் சொன்ன பிறகும் அந்த டைம்ல ஒரு வார்த்தை கூட இந்த மயில் மகா தான் லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு அவன் லக்ஷ்மிக்கு மேலதான் நம்பிக்கையா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரு மயிலை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மயிலும் நம்ம லக்ஷ்மி கிட்ட, சரி லக்ஷ்மி நீ சொன்னதெல்லாம் சரியாக தான் இருக்குது, எப்படியாவது கொஞ்ச நாள் தானே, அது வரைக்கும் சமாளிச்சிடலாம், இந்த பூஜையை எப்படியாவது நீ முடிச்சிடணும், அப்போ தான் நம்ம திருவோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்டம் எல்லாமே சரியாகும்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் லக்ஷ்மிகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மியும் ஆமாண்ணா, நீங்கள் இதில் உதவுனாதான் என்னால் இந்த பூஜையை சிறப்பாக முடிக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம திருவும் மயிலை நினச்சி யோசனையிலே இருந்துட்டுருக்காங்க. இந்த மயில் இப்படி பண்ணிட்டானே, எப்படியாவது இந்த மயிலை நீ சும்மா விடக்கூடாது, அவங்ககிட்ட கேட்டுட வேண்டியதான், எதற்காக இத்தனை நாளாட்டு இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்குறோன்னு சொல்லிட்டு நம்ம திருவும் மயிலுக்காக காத்திருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மியும் மயில்கிட்ட என்னதான் திரு கேட்டிருந்தாலும் என்னை பற்றி எதுவுமே சொல்லாதுங்க அப்படின்னு நம்ம மயில்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. கௌதமும் கவிதா கிட்ட என்ன கவிதா இங்கே நடக்குது, திருவுக்கு இப்போ நல்லபடியாக சரியாயிட்டுல, இனி நம்மளோட பிளானு சொதப்பிடவே கூடாது, எப்படியாவது இந்த திருவை மறுபடியும் ஏதாவது பண்ணுறதுக்கு தயாராகணும் அப்படி சொல்லும்போது நம்ம கவிதாவும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் இங்கே நடக்கக்கூடிய எல்லா குழப்பத்துக்குமே காரணம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரி அந்த மகா தான். அவ தான் இந்த ரவுடியை அன்னைக்கு ரூமுக்குள்ள அடைச்சி போட்டு எல்லா பிளானையுமே சொதப்பி விட்டது. அந்த மகாவை முதல்ல ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் கௌதமும் சேர்ந்து தயாராகிறாங்கன்னே சொல்லலாம். இந்த வாட்டி எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுட்டு நம்ம மயில திரு சும்மா விடுற மாதிரி இல்லை. திரு மயிலை கூப்பிட்டு, என்ன மயில் உனக்கு எல்லா விஷயம் தெரியும் தானே அப்படி கேட்கும்போது மயிலும் எப்பவும் போல எதை பற்றி பேசுகிற திரு, எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லும்போது திருவும் இத்தனை வருஷமா என் கூட இருந்துட்டு என்னையே நீ ஏமாத்திருக்கியா மயில் அப்படின்னு சொல்லிட்டு சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. நம்ம மயிலும் திருக்கிட்ட, நான் வேணும்னு உண்மையை மறைக்கல திரு, இந்த உண்மை மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் மறைச்சிட்டேன்னு என்னை மன்னிச்சிடுன்னு நம்ம மயிலும் திருக்கிட்ட கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திருவும் மயில்கிட்ட எனக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயத்த எந்த காரணத்தை கொண்டோ லக்ஷ்மிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் வாங்கி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம்.